ஓம் சரவணபவாய நமக. அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வணக்கம். ஒருத்தர் பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் மேம், எனது ஜாதகம் தனுசு ராசி மகர லக்னம், தற்போது குரு தசை 8இல் கேது இணைந்து புதன் புத்தி நடைபெறுகிறது. 5ஆம் அதிபதி செவ்வாய் 6இல் உள்ளார். எந்த புத்தியில் புத்திர பாக்கியம் தரும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா 13/2/1991 2:55 AM கரூர் அப்படின்னு அவங்களோட டேட்டாவை தந்திருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த் டைமை வச்சு நம்ம அப்ளிகேஷனில் போட்டு பார்த்ததுபடி அவங்க சொன்ன தகவலுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தனுசு ராசி மகர லக்னம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் மகர ராசி தனுசு லக்னம். இது வந்து அவர் வந்து மாற்றி சொல்லிட்டாரா இல்லை என்ன ஒரு இதுன்னு நீங்கள் கொஞ்சம் அதை வந்து நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. ஆனால் அவர் கொடுத்த டைமு டேட் ஆஃப் பர்த் படி நம்மளோட அப்ளிகேஷனில் போட்டு பார்த்ததுபடி அவரோட ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி தனுஷு லக்னம். மற்றபடி அவர் சொன்னது 5ஆம் அதிபதி 6இல் இருக்கிறது, அந்த குரு கேது 8இல் இருக்கிறது எல்லாமே கரெக்டு தான். இப்போ வந்து நம்ம வந்து அவர் சொன்ன இதுபடி பார்த்திங்கன்னா அந்த ஜாதக கட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அவர் சொன்னார் குரு தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் பார்த்திங்கன்னா அவருக்கு குரு தசையே 2026 தான் வருது. இப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா ராகு தசையில் சந்திர புத்தி தான் நடந்துகிட்ருக்கு. அவரோட கேள்வி என்னென்னா புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ புத்திர பாக்கியம் அப்படின்னாலே பொதுவாக ஒரு ஜாதக கட்டத்தில் 5ஆம் இடம் எடுத்துக்கலாம், 7ஆம் இடம் எடுத்துக்கலாம், 9ஆம் இடம் எடுத்துக்கலாம். இது 3 வச்சு புத்திர பாக்கியம் இருக்கா இல்லை தாமதமாமா எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தையும் புத்திரகாரகன் குருவையும் மெயினாக வச்சு மீதி இடங்கள் எல்லாம் அதோட சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சு நம்ம புத்திர பாக்கியத்தை நம்ம கணிக்கலாம். இப்போ இந்த ஜாதக கட்டத்தைப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ புத்திரஸ்தானம் அப்படின்னு பார்த்தா 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷ வீடு வருது. அதாவது 5க்குரிய அதிபதி செவ்வாய் வந்து 6ல் மறைவு. இப்போ 5க்குரியவர் 6ல் மறைவு அப்படின்னா ஒரு சீக்கிரமாக கிடைக்காம கொஞ்சம் தாமதமான புத்திர பாக்கியம் அப்படின்னு தான் அர்த்தம். சரி, நம்ம 5ஆம் இடத்தை விடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா புத்திரகாரகன் குரு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லக்னாதிபதியாகவும் சுகஸ்தானாதிபதியாக வர குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக வீட்டில் அதாவது 8இல் அவரும் மறைஞ்சு போயிடுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா 2 ரிசல்ட்டுமே நமக்கு கொஞ்சம் தாமதத்தை தான் நம்ம உணர்த்துது. இப்போ புத்திரஸ்தானமும் கொஞ்சம் பலம் கம்மியாக தான் இருக்குது. புத்திர காரகனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் மறைவுத்தன்மையில் தான் இருக்குது. அடுத்ததான் சரி நம்ம பாக்கியஸ்தானம் அனைத்து வித பாக்கியங்களை தரக்கூடிய பாக்கியஸ்தானம் அதாவது 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த 9ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம வீடு, அதாவது சூரியன் வரார். 9ஆம் வீட்டு அதிபதி சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குடும்பஸ்தானத்தில் 2ல் அதாவது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா பகை வீட்டில் சனி வீட்டில் தான் இருக்கார். சனி அப்படிங்கிறது சூரியனுக்கு பகை வீட்டில் தான் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானாதிபதி அப்படி இல்லைன்னா பாக்கியஸ்தானாதிபதி இது எல்லாமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு ஒரு 50-60% கொஞ்சம் ஒரு பலம் அற்ற நிலையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஆனால் இப்போ அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு தசை நடக்குது. அந்த ராகு தசையில் சந்திர புத்தி நடக்குது. அந்த ராகுவும் பார்த்திங்கன்னா சனி வீட்டில் அதாவது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால கொஞ்சம் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். அப்படி கிடைச்சா 2026க்கு மேலே குரு திசையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உண்டான ஜாதக அமைப்பிற்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கருக்கலைப்பு, அதாவது ஒரு குழந்தை வந்து அபார்ஷன் ஆகுறது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த உயிரணு குறைபாடு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கலாம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு திசையில் ஒரு புத்திர பாக்கியத்துக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். எதுக்கும் நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சு மட்டுமே புத்திர பாக்கியத்தை நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஜாதகம் இருந்தால் தான் நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் கொஞ்சம் மைனஸாக இருந்தாலும் அடுத்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அந்த புத்திரஸ்தானம்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து சொல்லலாம். உங்களுக்கு நல்ல தெளிவான விளக்கம் வேணும்னா நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமு பர்த் ஆஃப் பிளேஸு அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்ததுமே அனுப்பி மேலும் தகவலை தெரிஞ்சுக்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.